இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க ₹100 சம்பாதிக்கிறீங்க. நான்வெஜ் குடிக்கும்போது, நான்வெஜ் சாப்பிடும்போது, அப்புறம் இல்ல ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்கும்போது, ஒரு ₹90 நீங்க செலவு பண்றீங்க. அப்ப எவ்வளவு இருக்கும் மிச்சம்? ₹10 தான் இருக்கும். இந்த ₹10 வச்சுட்டு தான் நீங்க ஃபேமிலிய ரன் பண்ணணும். அட்லீஸ்ட் அது பாசிட்டிவா இருக்கு. மெடிடேஷனும் இல்ல. நான்வெஜ் இருக்கு, ட்ரிங்கிங் இருக்கு. வர எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆயி இன்னும் மைனஸ் மைனஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மைனஸ் அந்த எக்ஸஸ் எனர்ஜி எங்கேருந்து இருக்குன்னு நம்ம உடம்புல ஏற்கனவே ஒரு ஒரு பார்ட்ல டிபாசிட் ஆன எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி இன்கமே உங்க சேலரியை பார்த்தீங்கன்னா ₹10,000 ஒரு மாசத்துக்கு. ஆனா நீங்க செலவு பண்றது ₹15,000. அப்போ மைனஸ் ₹5,000 எங்கேருந்து நீங்க கடன் வாங்குறீங்க? அந்த ₹5,000 கடன் எங்கேருந்து வாங்குறீங்க? பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள எனர்ஜி ஸ்டோரேஜ் இருக்கும். ஒரு பேங்க்ல இருந்து நம்ம எப்படி கடன் வாங்குறோமோ அதே மாதிரி நம்ம உடம்புல கூட எனர்ஜி டிபாசிட் இருக்கும். அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மாச கணக்குல வருஷ கணக்குல யூஸ் பண்ணும்போது அந்த டிபாசிட் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இல்லையா? குறையும் போது என்ன ஆயிடும்? உடம்பு ஆட்டோமேட்டிக் கெட்டு போயிடும்.